29 திரை விமர்சனம். விது, பிரீத்தி அஸ்ரானி, அவினாஷ், மாஸ்டர் மகேந்திரன், ஆத்ரா பாண்டியலட்சுமி, சிந்து ஷியாம் மற்றும் பலர் நடிப்புல ரத்னகுமார் இயக்கத்துல ஷான் ரோல்டன் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் 29. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். 29 வயதாகியும் தனக்கென்று தனி அடையாளம் இல்லாமல் தவிக்கும் ஹீரோ விது, ஹீரோயினி பிரீத்தி அஸ்ரானியின் காதலால் அழகான பெண்ணின் காதலன் என்ற அடையாளத்தை பெறுகிறார். தனக்கு கிடைத்த காதலன் அடையாளமும் பிரீத்தியின் காதலும் போதும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் விதுவுக்கு காதல் மட்டுமே வாழ்க்கை இல்லை, அதை தாண்டிய ஒரு வாழ்க்கையும் அதில் சாதிக்க வேண்டியதும் அவசியம் என்பதை புரிய வைக்க பிரீத்தி அஸ்ரானி முயற்சிக்கிறார். ஆனால் அது முடியாமல் போக அவர் காதலை முறித்து கொள்ள முடிவு செய்கிறார். தனக்கான அடையாளமாக நினைத்த காதலும் காதலியும் கைவிட்டு போன பிறகு மீண்டும் தன் அடையாளத்தை தேடி பயணிக்கும் விதுவின் வாழ்க்கை என்ன ஆனது, கைவிட்டு சென்ற காதலியுடன் மீண்டும் இணைந்தாரா இல்லையா என்பதை கொண்டாடும் காதலோடும் காதலை கடந்த யதார்த்த வாழ்க்கையோடும் சேர்த்து சொல்வதுதான் 29. ரெட்ரோ படத்தில் வில்லனாக மிரட்டிய விது இதில் ஹீரோவாகவும் காதலனாகவும் கவர்கிறார். காதல் மட்டுமே தன் அடையாளம் என்பதையும் காதலிக்கு தன் நினைவை ஏற்படுத்த எடுக்கும் முயற்சிகளிலும் நிச்சயம் இளம் பெண்களின் கவனம் இருப்பார். ஹீரோயினி பிரீத்தி அஸ்ரானி அந்நிய மாநிலத்து அழகி என்பது முகத்தில் தெரிந்தாலும் தன் நடிப்பின் மூலம் அதை மறைத்து பார்வையாளர்கள் மனதில் விஜயாக ஒட்டிக்கொள்கிறார். ஹீரோவின் நண்பராக நடித்திருக்கும் அவினாஷ் காதல் தோல்வியில் புலம்புவது மட்டுமின்றி அவ்வப்போது இரக்கமான சூழல்களை விலக்கி பார்வையாளர்களை சிரிக்கவும் வைக்கிறார். மாதேஷ் மாணிக்கத்தின் ஒளிப்பதிவு மறந்து போன கடற்கரை காதல் மற்றும் பேருந்து காதலை நினைவுபடுத்துவதோடு காதலர்கள் கடந்து செல்லும் பாதைகள், பயணித்த இடங்களையும் ரசிக்க வைத்திருக்கிறது. ஷான் ரோல்டனின் இசையில் பாடல்கள் காதலின் கொண்டாட்டத்தையும் காதலின் வலியையும் பார்வையாளர்கள் மனதில் எளிதில் கடத்திவிடுகிறது. காதலும் காதலர்களின் பயணம் மட்டுமே கதை என்றாலும் அதை தோய்வின்றி நகர்த்தி சென்றிருப்பதோடு திரைக்கதை மற்றும் காட்சிகளில் இருக்கும் காதல் உணர்வுகளை படம் பார்ப்பவர்களிடத்தில் கடத்தும் விதமாகவும் காட்சிகளை சிறப்பாக தொகுத்திருக்கிறார் RS சதீஷ்குமார். எளிய மக்களின் காதலை யதார்த்தமாக மட்டுமின்றி இனிமையாகவும் வலிமையாகவும் சொல்வதில் ஏற்கனவே தன்னை நிரூபித்த இயக்குனர் ரத்னகுமார் இந்த முறை ஒருபடி மேலே சென்று காதல் கொண்டாட்டத்தோடு அதை தாண்டிய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது என்ற அறிவுரையை அழகாகவும் ஆழமாகவும் சொல்லியிருக்கிறார். மொத்தத்தில் 29 காதலர்களை மட்டுமல்ல, காதலிக்க மறந்து போனவர்களையும் கொண்டாட வைக்கும்.